இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லுமே கவர் பண்ணி கொடுத்துட்டு என்னென்ன கொடுத்தாங்க, பார்ட் 1 பார்ட் 2 பேசிக் டு அட்வான்ஸ் வரை கொடுத்துருந்தா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வீடியோ நல்லா இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷனோட ப்ரீவியஸ் கொஸ்டின் மேக்ஸிமம் நான் சால்வ் பண்ண பாதி சம் உங்களுக்காக கொடுத்தேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எப்படி சம் கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் கிடைக்கி. சில சம்மெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணினா ஒரு 4-5 சம் ட்ரை பண்ணும்போது எந்தெந்த வேவில் அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்காக எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் பொறுத்தளவு டிஎன்பிசியில் நிறைய சம் கேட்குறாங்க. அந்த சம்மெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேசிக்காக கொஞ்சம் ரொம்ப ஒரு அட்வான்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பேசிக்காக லிமிட்டாக சொல்கிறேன். அதை லிசன் பண்ணிக்கி நெக்ஸ்ட்டு சம்குள்ளே அப்ரோச் பண்ணும்போது டீட்டெயிலாக புரியும். ஓகேங்களா, பேசிக் கண்டென்ட்டுங்கிறது கொஞ்சம் புரிய நிறைய கேண்டிடேட்டுக்கு சம்மில் அப்ரோச் பண்ணும்போது புரியும். பரவாயில்ல பாருங்கள். ஃபஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எல்சிஎம்னா என்னென்னா மீச்சியமாக. ஓகேங்க, லீஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவீங்க. இப்போ 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 10, 20 2 நம்பர் இருந்துச்சுனாங்க ஒரு சம் சால்வ் பண்ணியே காட்டுறேன். 10 and 20 எல்சிஎம் எடுக்கும்போது 2 வர காமன் டேபிள் பார்ப்பீங்களா. 2 வர காமன் டேபிள் 10th டேபிளில் வருமா, இது 1 டைம் இது 2 டைம் ஆங்க. மிச்சம் வேறு இந்த 2 நம்பர் காமன் வர டேபிள் இருக்காங்க, வர காமன் டேபிள் இல்லை. இதோடையே ஹெச்சிசிஎஃப் தான் முடிச்சிருப்பீங்க. எல்சிஎம்மாக தான் மறுபடியும் கீழே 1 வர வரை கொண்டு வருவீங்களா, இதுதாங்க எல்சிஎம். ஓகேங்களா, லீஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா, மீச்சியமாங்கிறது என்னென்னா இப்போ 2 நம்பர் கண்டுபிடிக்கும் போதில் பொதுவான நம்பர் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து எழுதுவோம், அதுதான் எல்சிஎம். ஓகேங்களா, ஹெச்சிசிஎஃப்னா கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா, ஹெச்சிசிஎஃப்னு சொல்ல ஜிசிடின்னு சொல்ல. ஓகேங்களா, 2 கொடுத்தாலே ஜிசிடி காமிங்கன்னு சொல்லியிருந்தேன். இது என்னடா ஜிசிடி நம்ம பார்க்கவே ஹெச்சிசிஎஃப் தானே பார்த்துன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஜிசிடினாலும் ஹெச்சிசிஎஃப்னாலும் சேம் மீனிங் தான், தமிழில் மீ போவா. ஓகேங்களா, மீ பெருமதிப்பு மீ சிறுமதிப்புன்னு சொல்லியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஹெச்சிசிஎஃப்னா காமன் நம்பர் மட்டும்தான் எடுத்து எழுதுவீங்க. இப்போ இந்த 2 ஹெச்சிசிஎஃப் கரெக்டாக 10 மட்டும்தான் சொல்லுவீங்க. 2 காமனாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணுறதா ஹெச்சிசிஎஃப். ஆனால் எல்சிஎம்னா கீழே 1 வர வரை கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா, இதுதான் சில கேண்டிடேட்டுக்கு புரிய ஸ்கூல்லேருந்து இப்படி தான் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதே வேவ்லேயே அப்ரோச் பண்ணுற. ஓகேங்களா, ஏன்னா இப்போ நான் ஒரு மாடல் சொல்லி கொடுத்து அதையும் நீங்கள் லிசன் பண்ணி குயிக்காக ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிட்டு வந்த வேவ்லேயே நம்ம அப்ரோச் பண்ணல. ஓகேங்களா, மறக்காமல் ஒன்றே பாருங்கள். பகுயன் பகாயன் எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரைம் நம்பர் நாட் ப்ரைம் நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும் தானுங்க. பகு என்னங்க, அந்த நம்பர் தன்னோட டேபிளும் நிறைய டேபிளில் வந்துச்சுன்னா அது பகுயன். பகாய் என்ன தன்னோட டேபிளும் 1ஆம் டேபிளில் மட்டும் வந்துச்சுன்னா அது பகாயின்னு சொல்லுவீங்க. இங்கிலீஷில் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா, அது எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு மடங்குனா என்னங்க, இப்போ 2ஓட மடங்குனா 2ஆவது டேபிளில் வரது எல்லாமே மடங்குன்னு சொல்லுவீங்க. 2, 4, 6, 8, 10 இது மாதிரி அதோட மடங்கு. ஓகேங்களா, 2வின் மடங்குன்னு கேட்டாங்கன்னா 2இன் மடங்கு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க, 2, 4, 6, 8, 10, 12 அப் டு போயிட்டே இருக்குது. 3ஓட மடங்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, 3, 6, 9, 12 அப் டு போயிட்டே இருக்குமாங்க. இதுதான் 3ஓட மடங்கு. ஓகேங்களா, ஒரு சம் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்மில் சால்வ் பண்ணி காட்டுற பாருங்கள். 5 and 10 இந்த 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, எல்சிஎம் ஃபஸ்ட்டு 2 வர காமன் டேபிள் என்னங்க, 5th டேபிளில் வருமா. 5th டேபிள் இது 1 டைமு இது 2 டைம் ஆங்க. மறுபடியும் 2 வர காமன் டேபிள் கிடையாது. இது 2 டேபிள் எடுத்தோம்னா இது 1. ஓகேங்களா, இப்போ எல்சிஎம்னு இங்கே இருக்கிற மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 5 into 2 மல்டிப்ளேஷன் பண்ணால் 10 வருதாங்க. எல்சிஎம் வேல்யூ 10. ஓகேங்களா, ஹெச்சிசிஎஃப் வேல்யூனா 2 வர காமனோடையே நிறுத்திடுங்க. ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்னங்க, 5. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. நம்ம டிஎன்பிசியில் கேட்ட ஒவ்வொரு மாடல் சம் படி அப்ரோச் பண்ணுவோம். வாங்க ஒவ்வொரு சம்மாக டீச் பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் ஹெச்சிசிஎஃப் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம ஃபைன் பண்ணுவோம். பார்த்தோன்னே இது நான் கண்டுபிடிச்சது 36ல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி அப்படி தெரியலையா, சிம்பிளாக 2 டேபிள்லேருந்து கொண்டு போங்க. ஓகேங்களா, வாங்க கண்டுபிடிக்கலாம். 108, 288, 360. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 2 டேபிள் எழுதுங்க. 10க்குள்ளே எத்தனை டைம் வருங்க, 5 டைமா 5. 8 2க்குள்ளே 4 டைம் வருமாங்க, 4. அடுத்து இது 1 டைமு, 8 4 டைமு 4 டைமாங்க. இது எத்தனை டைமுங்க, 1 டைம். மிச்சம் 1 போயிடுச்சுன்னா 80 வருமாங்க. மறுபடியும் 3 வர காமன் டேபிள் பாருங்கள். 2 டேபிள் எடுக்கலாமாங்க. 54 எத்தனை டைமுங்க வரும், 7 டைம் 27 டைமாங்க. இது 144 எத்தனை டைமுங்க, 14 7 டைம் வருங்க. அப்புறம் 4 2 டைமாங்க. அடுத்தது 8 9 டைமு 0 வாங்க. அடுத்தது 3 வர காமன் டேபிள் 3 டேபிளில் வருமாங்க. 3 டேபிள் எடுத்த 27 எவ்வளோ டைமுங்க, 9 டைமா. 72ங்க 6 டைம் வருமாங்க. சொல்லுங்கள், 6 டைம் இல்லை 4 டைம். ஓகேங்களா, அடுத்தது 90 எத்தனை டைமுங்க வரும், 30 டைமா. வெரி குட்ங்க. அடுத்தது 3 வர காமன் டேபிளுங்க
3 டேபிளா வெரி குட். இது 3 டைமுங்க. இது வந்து எவ்வளோ டைமுங்க 24 8 டைமா 8. இது வந்து 30 10 டைமுங்க. 3 வர காமன் டேபிள் கிடையாதுங்க. அப்புறம் மிச்ச நம்மக்கிட்ட HCF கேட்டோன்னே டேரெக்டாக இதை மட்டும் மல்டிப்ளேஷன் பண்ணால் போதும். பொதுவான எண்ணை மட்டும்தான் மல்டிப்ளேஷன் பண்ணணும். எல்சிஎம்மாக இருந்தால் இந்த நம்பர் எல்லா நம்பரையும் மல்டிப்ளேஷன் பண்ணணும் HCF-ஆக இருந்தால் மட்டும் ஓகேங்களா. எல்சிஎம்மாக இருந்தால் பொதுவான நம்பர் காமன் நம்பரை மட்டும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 2 × 2 4 3 9 × 3 × 3 9 4 × 9 எவ்வளோங்க 36 36 தான் ஆன்சர் ஓகேங்களா. புரிஞ்சிருக்கு ஓகேங்களா. இது மாதிரி தான் பிக்கஸ்ட் நம்பர்லேயே இது மாதிரி கொடுத்தா கேட்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ணுவோம். இதில் பாயிண்ட் வந்திருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க. அது இல்லாமல் பின்னத்துலேருந்தா எப்படி ஃப்ராக்ஷன்லேருந்து எப்படி ஃபைன் பண்ணது எல்லாமே பார்க்க போகிறோம். 1 by 1 வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. எல்சிஎம் ஃபைன் பண்ணுவோம். போன டைமில் HCF ஃபைன் பண்ணுறோம். இதில் எல்சிஎம் ஃபைன் பண்ணுவோம் ஓகேங்களா. 24 36 ஓகேங்களா. இந்த ரெண்டு வர காமன் டேபிள் எடுங்க. 2 டேபிள்லேருந்து எடுங்க, தப்பே இல்லை. 2 டேபிள் எடுத்து இது 1 டைமு, 4 வந்து 2 டைம் வருமாங்க. 36 வந்து 3 வந்து 1 டைமு, 1 அங்கே போயிடுச்சுன்னா 16ங்க. 16குள்ளே எத்தனை டைம் இருக்குங்க 8 டைம் ஓகே. மறுபடியும் 2 டேபிள்லேயே எடுங்க. 12 வந்து எவ்வளோ டைமுங்க 6 டைமா 6 டைம் ஓகே. 18 வந்து எத்தனை டைமுங்க 9 டைமா ஓகே 9 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வர காமன் டேபிள் 3 டேபிளா 3 டேபிள் எடுங்க. இது 2 டைமுங்க, இது 3 டைமாங்க. நம்மக்கிட்ட மறுபடியும் இந்த ரெண்டு வர காமன் டேபிள் கிடையாது. நம்மக்கிட்ட நெக்ஸ்ட் எல்சிஎம் கேட்டுக்கிறாங்க. HCF அப்பார்ட் கேளுங்க. எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு காமன் நம்பரெல்லாம் எழுதிக்கிங்க. 2 × 2 × 3 அப்புறம் எக்ஸ்ட்ரா டைமையும் எடுத்து எழுதிக்கிங்க. 2 × 3 ஓகேங்களா. மல்டிப்ளேஷன் பண்ணால் என்னங்க வரும் 2 × 2 4 4 × 2 8 8 × 3 × 3 9 மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க வருது 72 வருதா. 72 தாங்க ஆன்சர் ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இது ரொம்ப முக்கியங்க. இதை வச்சுட்டு ஒவ்வொரு சம்முமே அப்ரோச் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா. எல்சிஎம் வாங்க ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். நான் நம்பர் கொடுத்தா டேரெக்டாக ஃபைன் பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா. நம்பர் கொடுத்தா எப்படி எல்சிஎம் HCF ஃபைன் பண்ண பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன் கொடுத்தா அது எப்படி நம்ம எல்சிஎம் HCF கண்டுபிடிப்போன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வாங்க இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பருக்கு வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிங்க ஓகேங்களா. 1 5 2 4க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. அதுவே HCF கேட்டிருந்தாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு HCF கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. நம்மக்கிட்ட எல்சிஎம் கேட்டிருந்தோன்னே மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் எல்சிஎம், கீழே இருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. வாங்க கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 5 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 1 5 2 4 எல்லாம் வர காமன் டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க, கிடையாது. 3 வர காமன் டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க, கிடையாது. 2 வர காமன் டேபிள் இருக்கான்னு பாருங்க, 2 டேபிளில் வரும் 1 5 1 2 வாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. எல்சிஎம்னா காமன் நம்பர் இன்ட்டு எக்ஸ்ட்ரா டைம் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. காமன் டைம் எழுதிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க டைம் எழுதிட்டு ஓகேங்களா. 2 × 2 4 5 × 4 எவ்வளோங்க 20 எல்சிஎம் வேல்யூ 20ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு ஓகேங்களா. இனி வந்து கீழே இருக்கிறதுக்கு HCF வேல்யூ கண்டுபிடிக்கணுங்க. இங்கேயே போடுற 3 6 9 27 ஓகேங்களா. இதெல்லாம் வர காமன் டேபிள் எதுங்க 3 டேபிளா. இது 1 டைமு, இது 2 டைமு, இது 3 டைமு, இது 9 டைமாங்க. மிச்சம் எல்லாம் வர காமன் டேபிள் கிடையாது. HCFனோடனே காமன் நம்பர் மட்டும்தான் எடுத்துப்போம். காமனாக வர்றது 3 மட்டும் தானே, 3 இங்கே போட்டுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தான். இப்போ எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம், கீழே இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிப்பீங்க. அதுவே HCF கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு HCFங்க, கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. புரிஞ்சிருச்சாங்க. இவ்வளோதாங்க செம்ம அப்ரோச் பண்ணுறது. இன்னும் இதிலேயே HCF நீங்கள் கொடுத்தா இப்போ டேரெக்டாக போட்டுருங்க தானே, இன்னொரு சம் சால்வ் பண்ண தேவையில்லை தானேங்க. டேரெக்டாக அவ்வளோதாங்க. எல்சிஎம்னா மேலே இருக்கிற HCM, கீழே இருக்கிற HCF கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற HCF, கீழே இருக்கிற HCM ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாடல் சம்மில் டெசிமல்லேருந்து எப்படி அப்ரோச் பண்ணுவோன்னு சொல்லி பார்ப்போங்க. நான் டேரெக்டாக டெசிமல் போகலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் சால்வ் பண்ணிட்டு போவோம். ஒரு சம் கூட விடாமல் சால்வ் பண்ணுன்னு சொல்லி ஒரு மோட்டிவில் எடுத்துக்கிறேன். அதனால் இதுக்கு சால்வ் பண்ணிடலாம் டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓகேங்களா. HCFனா மேலே இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிப்பீங்களா, கண்டுபிடிங்க. 4 2 6 இந்த 3 வர காமன் டேபிள் என்னங்க 2 டேபிளாங்க. 2 டேபிள் வெரி குட். இது 2 டைமுங்க, இது 1 டைம் 3 டைமுங்க. 3 வர காமன் டேபிள் கிடையாது. HCF வேல்யூ நம்மளுக்கு என்னங்க வந்துச்சு 2வா 2 வச்சுக்கோங்க. 2 வந்து மேலே போட்டுவீங்களா, போட்டாச்சுங்க. பை கீழே என்ன பண்ணீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமாங்க. 9 5 8 3க்கு கண்டுபிடிங்க. 3 வர காமன் டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க. 3 வர காமன் டேபிளே கிடையாது அப்படின்னா டேரெக்டாக மல்டிப்ளேஷன் பண்ணுங்க ஓகேங்களா. 9 × 5 மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 45 45 × 8 மல்டிப்ளேஷன் பண்ணால் 360 வருதாங்க. இதுதான் இதோட எல்சிஎம் வேல்யூ. இங்கே போட்டுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுதுங்க.
ஏன்னா இது 3 வர காமன் நம்பரே இல்லை ஓகேங்களா. அதனால டேரெக்டாக நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே கீழே போனோமா போட்டாச்சுங்க. ஹெச்சிசிஎஃப் கேட்டால் மேலே இருக்கிற ஹெச்சிசிஎஃப்ங்க, கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதாங்க. 2 மாடல் சம்மும் பார்த்துங்க. இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெசிமல் பார்த்துருவோம். பாருங்க அப்ளையாக வந்து நம்ம என்ன டேரெக்டாக கொடுத்தா ஃபைன் பண்ணாங்க. அடுத்தது வந்து ஃப்ராக்ஷன்லேருந்து எப்படி ஃபைன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த டெசிமலுங்க பார்த்துருவோம் வாங்க கையோட. பாருங்க எல்லாமே டெசிமல் இருக்குது. எப்படா நான் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு சொல்லி பாருங்க. மேக்ஸிமம் எத்தனை டிஜிட்டுங்க இருக்கு, மேக்ஸிமம் 2 டிஜிட் தான் இருக்கு. அப்படின்னா எல்லா நம்பரையும் 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக வர ஃபைனல் ஆன்சர் 100ஆல் டிவைட் பண்ணால் வேலை முடிஞ்சுது ஓகேங்களா. அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் 101.08 வந்து 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்னவா மாறுங்க, 108 மாறுமாங்க, போட்டாச்சு. அடுத்தது 0.36 வந்து 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 36 மாறுமாங்க, போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் 0.9 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 90 மாறுமாங்க, 90 போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இந்த 3க்கு எல்சிஎஃப் ஹெச்சிஎஃப் கேட்டுக்கிறாங்களா, ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணுங்க. 36 90 இந்த 3 வர காமன் டேபிள் எந்த டேபிள் எடுக்கலாங்க, 2 டேபிள் எடுக்கனால எடுங்க, தப்பே இல்லை, 2 டேபிள்லேயே எடுங்க. இது 5 டைமு, 8 வந்து 4 டைம் வருமாங்க, 4 டைம். 3 வந்து எத்தனை டைமுங்க, 1 டைம் வரும். 1 அங்கே போயிடுச்சுன்னா 8 டைமாங்க. நெக்ஸ்ட்டு 90 வந்து எத்தனை டைமுங்க வரும், 8குள்ளே வந்து 4 டைம் வருமாங்க. மிச்சம் 1 போயிடுச்சுன்னா 5 வருமாங்க. இந்த 3 வர காமன் டேபிளுங்க. 3 டேபிள் எடுக்கிறீங்களா, எடுங்க 3 டேபிள். இது எத்தனை டைமுங்க, 3 வர காமன் டேபிள் கரெக்டு தாங்க, 3 டேபிள்லேயே எடுங்க. 3 டேபிள் எடுத்திங்கன்னா இது எத்தனை டைமுங்க, 54 எத்தனை டைமுங்க வரும் சொல்லுங்கள் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக. 5 வந்து எத்தனை டைமா, பொறுமையாகவே போடுங்க. 5 வந்து எத்தனை டைம், 1 டைம் வரும். மிச்சம் 2 அங்கே போயிடுச்சுன்னா எத்தனை டைமுங்க வரும், 8 டைமா, வெரி குட் 8. அடுத்தது 18 வந்து எத்தனை டைமுங்க வரும், 6 டைமா, 6. அடுத்து 45 எத்தனை டைமுங்க, 4 வந்து 4குள்ளே 3 வந்து 1 டைம் இருக்குது. 15 வந்து 5 டைம் வருமாங்க. இந்த 3 வர காமன் டேபிளுங்க 3 டேபிளா, 3 டேபிள்லேயே எடுங்க. இது எத்தனை டைமுங்க வரும், 18 வந்து எத்தனை டைமுங்க வரும், 6 டைமா, 6 டைம். 6 வந்துங்க 2 டைமா, 2 டைம். 15 வந்து எவ்வளோ டைமுங்க, 5 டைம். மீதி வர காமன் டேபிள் கிடையாதுங்க. இனி என்ன பண்ணீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 3 × 3 9, 9 × 2 என்னங்க வருது, 18. நம்ம 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னே 100ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் என்னங்க வருது, 0.18 வருமாங்க. 0 எத்தனை 0 இருக்குது பாருங்க, 2 0 முன்னால் புள்ளி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு. 0.18 தான் இதோட ஹெச்சிசிஎஃப் வேல்யூ ஓகேங்களா. இங்கே போடும்போது பொறுமையாக போடுங்க ஓகேங்களா, வேறு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணேன் ஓகேங்களா. 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணோடனே கடைசியில் 100ஆல டிவைட் பண்ணிட்டேன் ஃபைனல் ஆன்சரை. அவ்வளோதான் பண்ணிக்கிறேங்க. ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் அப்ரோச் பண்ணலாம் வாங்க. கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் டிஎன்பிசியோட மேக்ஸிமம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான். போன டைம் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு முந்தின வருஷம் ப்ரீவியஸ் கொஷின்லேயே இருக்குது ஓகேங்களா. இந்த கொஷின் மேக்ஸிமம் கம்பல்சரி வந்துடு. இந்த கொஸ்டின் தயவு செஞ்சு பாருங்க ஓகேங்களா. 2 எண்களின் HCF = 11, எல்சிஎம் வந்து 7700 மற்றும் ஒரு எண் வந்து 275, மற்றொரு எண் என்னன்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா. இது எப்படி அப்ரோச் பண்ணன்னு சொல்ற கேளுங்க பாருங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா x × y = LCM × HCF. எக்ஸுங்கிறது ஒரு எண், ஒய்ங்கிறது மற்றொரு எண் ஓகேங்களா. எல்சிஎம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, HCF வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதுல மற்றொரு எண் கேட்பாங்க ஓகேங்களா. அப்படி இல்லாட்டி ஒரு எண் மற்றொரு எண் கொடுத்து எல்சிஎம் வேல்யூ கொடுத்து HCF வேல்யூ கேட்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லாட்டி எல்சிஎம் வேல்யூ கொடுத்து ஒரு எண் மற்றொரு எண் கொடுத்து HCF வேல்யூ கேட்கலாம். இதுக்குள்ளேயே மாற்றி ரிப்பீட்டாக இது மாதிரி மாடல் சம்லேருந்து ஒரு சம் கம்பல்சரி வந்துட்டே தாங்க இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. வாங்க இதில் அப்ரோச் பண்ணலாம். எக்ஸோட ஒரு எண்ணோட வேல்யூ என்னங்க, 275 இன்ட்டு இன்னொரு எண் தெரியாது ஒய் ஓகேங்களா. அப்படியே வச்சுட்டா எல்சிஎம்மோட வேல்யூ என்னங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க, 7700 இன்ட்டு HCF வேல்யூ எவ்வளோங்க கொடுத்துருக்குறாங்க, 11 போட்டாச்சுங்க. ஒய் தான் தெரியாது, ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இன்டூ இருக்கிற வேல்யூ அந்த சைடு போயிடுச்சுன்னா என்னவா மாறுங்க, டிவைடாக மாறுமாங்க. 7700 இன்ட்டு 11/2705. இப்போ கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைமு, இது வந்து 28 டைம். நீங்கள் வந்து 5வது டேபிளையே கேன்சல் பண்ணுங்க ஓகேங்களா. y = 28 × 11 மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 308 வருதாங்க. ஒய்யோட வேல்யூ என்னன்னா 308 ஓகேங்களா. இதுதான் இதோட ஆன்சருங்க.
பொறுமையாக சம் அப்ரோச் பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். பாருங்க இந்த கொஸ்டின்ல வந்து ஹெச்சிசிஎஃப் வேல்யூ கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இது மாதிரி பவரில் கொடுத்தாங்கன்னா எப்படி வேல்யூ ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டுலையுமே இது ஒரு டைம் இது ஒரு டைம். ஓகேங்களா, ரெண்டு டைம்லேயும் காமனாக இருக்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் பாருங்க 2வா. 2ல் வந்து லோயஸ்ட் பவர் பாருங்க, இங்கே 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, ரெண்டுமே லோயஸ்ட் தான். அதனால 2 இன்ட்டு அடுத்த காமன் நம்பர் பாருங்க 3, இங்கே 3 பவர் ஸ்கொயர் இருக்குது, 3 பவர் கியூப் இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு ஹெச்சிசிஎஃப் இருந்துச்சுன்னா காமன் நம்பர்லேயே லோயஸ்ட் பவர் எடுத்து எழுதுவீங்க. இதுவே எல்சிஎம் இருந்துச்சுன்னா காமன் நம்பர்லேயே கிரேட்டஸ்ட் பவர் எடுத்து எழுதுவீங்க. நம்ம கிட்ட கேட்டிருக்குது ஹெச்சிசிஎஃப் காமன் நம்பர்ல லோயஸ்ட் பவர் என்னங்க 3 பவர் 2வா. 3 பவர் 2 எழுதியாச்சு. அடுத்த காமன் நம்பர் 5 இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. ரெண்டுலையுமே லோயஸ்ட் பவர் என்னங்க 5 தானே. 5 இங்கே 5 ஸ்கொயர் இருக்குது, ஹையஸ்ட் பவராக இருக்குது. இது லோயஸ்ட் பவர், அதனால லோயஸ்ட் பவர் எடுத்து எழுதியாச்சுங்க. 7 இங்கே இருக்கு, இங்கே இல்லை, அதனால எடுத்து எழுத மாட்டோம். அதுவே எல்சிஎம்மாக இருந்துச்சுன்னா இங்கே எடுத்து எழுது. ஓகேங்களா, இதே போல் எல்சிஎம் சம் ஒன்று சால்வ் பண்ணுற பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல எல்சிஎம் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, எல்சிஎம்னா ஃபர்ஸ்ட் காமன் நம்பர்லயே கிரேட்டஸ்ட் பவர் எடுத்து எழுதுவோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறது எடுத்து எழுதுவோம். இதுதான் எல்சிஎம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னங்க காமன் நம்பர்ல ஹையஸ்ட் பவர் இன்ட்டு எக்ஸ்ட்ரா டைம். வாங்க பார்க்கலாம். காமன் நம்பர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இதில் எது ஹையஸ்ட் பவருங்க 3 பவர் 5ஆ. 3 பவர் 5 இன்ட்டு அடுத்த காமன் நம்பர் பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. இதில் எது ஹையஸ்ட்டுங்க 7 பவர் கியூப் இன்ட்டு அடுத்தது எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் எடுத்து எழுதுமே. எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எழுதலாம். இங்கே 2 பவர் கியூப் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, அதை எடுத்து எழுதிங்க. இன்ட்டு அப்புறம் வேறு என்ன ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா டைம் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். 5 பவர் ஸ்கொயர்டு எக்ஸ்ட்ரா டைம் இருக்காங்க, 5 பவர் 2 எழுதியாச்சுங்க. அவ்வளோதான். இதுதான் எல்சிஎம் வேல்யூ. எல்சிஎம் வேல்யூன்னு என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு காமன் நம்பர்லேயே ஹையஸ்ட் பவர் வேல்யூ எடுத்து எழுதுவீங்க. இன்ட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து எழுதுவீங்க. ஓகேங்களா, இதுதான் எல்சிஎம். ஹெச்சிசிஎஃப்னா என்ன பண்ணுவீங்க, காமன் நம்பர் மட்டும்தான் எடுத்து எழுதுவீங்க. அதுலேயுமே காமன் நம்பரில் லோயஸ்ட் பவர் இருக்கிறத எடுத்து எழுதுவீங்க. ஓகேங்களா, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. 2-3 சம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் போடும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும், உங்களால் அப்ரோச் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஐடியா. பாருங்க இந்த சம் 10 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு பி ஸ்கொயர்டு ஒரு டைம், இன்னொரு டைம் 5 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு பின்னு சொல்லி 2 டைம் கொடுத்துக்கிறாங்க. இந்த 2 டைமுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருந்தால் எப்படி அப்ரோச் பண்ணா, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, நம்பர் என்னென்ன இருக்குங்க 10-5க்கு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க. ஹெச்சிசிஎஃப் கேட்டோன்னே ஹெச்சிசிஎஃப்ங்க எல்சிஎம் நெக்ஸ்ட் சம்ல நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, 10,5 2 வர காமன் டேபிள் 5 டேபிள் எடுத்தா இது 2 டைம்ங்க, இது 1 டைம், வேற எது காமன் இல்லை. அதனால ஹெச்சிசிஎஃப் வேல்யூ நம்மளுக்கு 5 தெரிஞ்சிருச்சாங்க, வச்சுக்குங்க. அடுத்தது நம்பர்ஸ் எலமெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது ஏ ஸ்கொயர், ரெண்டுலேயும் காமனாக இருக்குங்க. ரெண்டுலேயுமே லோயஸ்ட் பவர் எதுன்னு பாருங்க, ரெண்டுமே ஏ ஸ்கொயர் தான் இருக்கு, அதனால ஏ ஸ்கொயர்டே எழுதிக்கிங்க. அடுத்தது பி ரெண்டுலேயும் காமனாக இருக்கான்னு சொல்லி பாருங்க, ரெண்டுலேயும் காமனாக இருக்கு. ஓகேங்களா, அதில் எது லோயஸ்ட் பவர்னு சொல்லி பாருங்க, பி தான், அதனால பி போட்டாச்சு. இங்கே பி ஸ்கொயர், அதை பியோட அது இன்க்ரீஸ் தானுங்க ஒரு பவர், அதனால பி எடுத்து எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்பர்ஸ்க்கு ஹெச்சிசிஎஃப் கேட்டோன்னே நம்பர்ஸை மட்டும் தனியாக எடுத்து கண்டுபிடிச்சிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் எடுத்துக்கிற ரெண்டுலேயுமே வர காமன் நம்பர் பார்க்குறோம், அதுலேயே எது லோயஸ்ட் பவர்னு சொல்லி பார்த்து எழுதுறாங்க, அதுதான் வேலை முடிஞ்சுங்க. அதுவே எல்சிஎம் எப்படி அப்ரோச் பண்ணுவோன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த சம்ல. பாருங்க இந்த கொஸ்டின்ல எல்சிஎம் ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஹெச்சிசிஎஃப் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோமா, அதே ஃபார்மேட் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு மட்டும் தனியாக கண்டுபிடிங்க. 27 3 27 வந்து 2 வர காமன் டேபிள் 3 டேபிள் வருமாங்க, 3 டேபிள் போடுங்க. 27 எத்தனை டைமுங்க, 27 வந்து 9 டைமுங்க, 9 இது 1. ஓகேங்களா, அடுத்தது 9 இங்கே போட்டுக்குங்க. 9 டேபிளில் 1 1 வருமாங்க, அவ்வளோதான். அதிகம் அப்படியே மல்டிப்ளேஷன் பண்ணுறதா 2 வர காமன் நம்பர் இல்லை. ஓகேங்களா, 3 × 9 மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க ஒரு 27 27 போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. நம்பர்ஸ் ரெண்டுலேயும் வர காமன் நம்பர் பாருங்க, இங்கே ஏ ஸ்கொயர்டு இருக்கு, இங்கேயும் ஏ ஸ்கொயர்டு இருக்கு. ஓகேங்களா, இதில் ஹையஸ்ட் பவரே ஏ ஸ்கொயர்டு தான், அதனால ஏ ஸ்கொயர்டு போட்டுக்கலாம். அடுத்து பி ஸ்கொயர்டு இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேங்களா, இதில் எது ஹையஸ்ட் பவர்னு சொல்லி பாருங்க, பி ஸ்கொயர்டு தான் ஹையஸ்ட் பவர், அதனால பி ஸ்கொயர்டு. சி இங்கே இருக்கு, இங்கே இல்லை. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா டைமே எடுத்துருதோ, அதனால சிஏ எழுதிக்கலாம். அடுத்து டி இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால அப்பவும் எடுத்து எழுதிக்க, எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எழுதியாச்சாங்க. இதுதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், நம்பர்ஸ் கண்டுபிடிச்சேன். 2 வர காமன் டேபிள் 3 டேபிள்,
அதுக்கப்புறம் வந்து 2 வர காமன் டேபிள் இல்லைங்க, அதனால 9 × 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்னங்க வருது 27 வருதாங்க. 27 இங்கே போட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா நம்பர்ஸ் போட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ரெண்டுலேயும் வர காமன் நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்து காமன் நம்பரே ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதிக்கிறேங்க. ஏ ஸ்கொயர்டு இங்கே ஏ ஸ்கொயர்டு தான் இருக்குது, அதனால் அதுக்கு தான் ஹையஸ்ட் பவர், அதனால் ஏ ஸ்கொயர்டு எடுத்து எழுதிச்சுங்க. அடுத்து பி ஸ்கொயர்டு இங்கே இருக்குது, இங்கே பி இருக்குது, இதில் ரெண்டுலேயுமே எது ஹையஸ்ட்னா பி ஸ்கொயர்டு தான் ஹையஸ்ட், அதனால் பி ஸ்கொயர்டு எழுதியாச்சுங்க. அடுத்து சி இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் சி எடுத்து எழுதியாச்சு. டி இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருந்தவொடனே எடுத்து எழுதிட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எழுதணும்னு எழுதி முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் கவர் பண்ணி கொடுத்தாச்சுங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல உங்களுக்கு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் டீச் பண்ணுவோம் ஓகேங்களா. மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் 1 by 1 வீடியோ போடுவோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குதான்னு சொல்லி அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.